2 மணி நேரத்தில் இந்த டயர் மேக்ஸியை நான் ஸ்டிச் பண்ணேன். நீங்கள் நம்பட்டாலும் இதாங்க உண்மை. டெய்லரிங்க்கு தேவையான டூல்ஸு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கம்மியான டைமில் ட்ரெஸ்ஸஸை உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேக்கு யூஸ் பண்ணுற டூலு ரோல்டு ஹெம் டூலு. இந்த டூலை யூஸ் பண்ணி ரோல் ஹெம் ஸ்டிச்சை ரொம்ப கம்மியான டைமில் நீட்டான ஃபினிஷிங்கில், அதுவும் 0.3 mm வித்தில் நான் ஸ்டிச் பண்ண முடியுது. பார்க்குறதுக்கும் இதோட ஃபினிஷிங்கும் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிறது கேதரிங் ஃபூட்டர். இந்த கேதரிங் ஃபூட்டரை யூஸ் பண்ணி கம்மியான டைமில் கேதரிங் எஃபெக்டையும் கொண்டு வந்துட்டேன். ஸோ 2 மணி நேரத்துலேயே இந்த டயர் மேக்ஸியை ஃபினிஷ் பண்ணிட்டேன். சண்டே மார்னிங் எழும்பும்போதே இன்றைக்கி சர்ச்சுக்கு என்ன ட்ரெஸ் போடுறது, தொடர்ந்து போட்ட ட்ரெஸ்ஸே போட்ட மாதிரி இருக்குது, நீ புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக என்கிட்ட ஒரு 3 மீட்டர் ஃபேப்ரிக் இருந்து அந்த ஃபேப்ரிக்கில் இந்த மாதிரி டயர் மேக்ஸி நல்லாவே ஃப்ளார் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிவிட்டேன். இந்த மேக்ஸிக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ஷாலு பேண்ட்டு என்கிட்ட இருந்ததையே மேட்ச் பண்ணிவிட்டேன். ஃபைனலாக புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டேன் அப்படின்னு சந்தோஷமாக சர்ச்சுக்கும் போயிட்டு வந்தாச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி கரெக்டான டூல்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா கம்மியான டைமில் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ண முடியும். இந்த மாதிரி ஃபூட்டர் டூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா டீட்டெயில்ஸ்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.